Dear students, this session we are going to look chapter number 7 information processing. So idhula nammudaiya first topic enna appadina so principles of counting. So listen carefully. Principles of counting. There are some basic counting techniques which will be useful in determining the number through different ways arranging or selecting object. So நம்ம வந்து ஒரு ஆப்ஜெக்ட் அரேஞ்ச் பண்ணுறதுக்கோ இல்லை செலக்ட் பண்ணுறதுக்கோ எவ்வளோ வேஸ் இருக்குது அப்படின்னு ஃபைண்ட் அவுட் பண்ணுறது. ஸோ இதில் நம்ம ரெண்டு மெத்தட், த பேசிக் கவுண்டிங் பிரின்சிபல்ஸ் ஆர் கிவன் பிலோ. ஸோ த பேசிக் பிரின்சிபல்ஸ் ஆஃப் கவுண்டிங், த பேசிக் கவுண்டிங் பிரின்சிபல்ஸ் ஆர் கிவன் பிலோ. ஸோ என்ன கான்செப்டில் நம்ம இந்த கவுண்டிங் நம்ம பண்ணுவோம் அப்படின்னா, ஃபர்ஸ்ட் ஒன் இஸ் அடிஷன் பிரின்சிபல், சரியா? ஸோ அண்ட் செகண்ட் ஒன் மல்டிப்ளிகேஷன் பிரின்சிபல். ஸோ ஃபர்ஸ்ட் அடிஷன் பிரின்சிபல் அப்படின்னா என்ன அப்படின்னா, சி இஃப் தெர் ஆர் டூ selections such that they can be done independently in m ways and n ways respectively, then either of two selection can be done in so m plus n ways. Okay, so இதுல என்ன சொல்றாங்க அப்படின்னா, if there are two selections such that can be done in independently. so இப்போ ரெண்டு ஐட்டம்ஸ் இருக்கு அப்படின்னா அதை நம்ம செலக்ட் பண்றதுக்கு எத்தனை வேஸ் இருக்கும் அப்படின்னு ஃபைண்ட் அவுட் பண்றது தான் இது சொல்றாங்க. ஸோ இதுல வந்து ஃபர்ஸ்ட் அடிஷன் பிரின்சிபல் அப்படின்னா இதுல வந்து ஸோ ஒவ்வொரு ஐட்டம் இண்டிபெண்டா இருக்கும். ஸோ அதை வந்து ஒரு ஐட்டம்ஸ் வந்து இன்னொரு ஐட்டமை டிபெண்ட் பண்ணி இருக்காது. ஸோ நம்ம வந்து ஃபர்ஸ்ட் உள்ளதை செலக்ட் பண்ணலாம், செகண்ட் உள்ளதை செலக்ட் பண்ணலாம், பட் ரெண்டுத்தையும் சேர்த்து செலக்ட் பண்ண முடியாது. ஸோ அப்படிங்கும் போது இண்டிபெண்டா இருக்கும்போது நம்ம ரெண்டு ஐட்டம்ஸ் வந்து சேர்ந்து செலக்ட் பண்ண முடியாது. ஓகேவா? ஸோ அது வந்து எந்த கண்டிஷன்ல வரும்னா அடிஷன் பிரின்சிபல்ல வரும். ஸோ இது ப்ராப்ளம் போடும்போது உங்களுக்கு புரியும், சரியா? அடிஷன் பிரின்சிபல்ல ஸோ என்ன எந்த மாதிரி டைப்ஸ் ஆஃப் ப்ராப்ளம் வருது அப்படின்னு பார்க்கும்போது உங்களுக்கு அது புரியும். ஓகே, இதில் ஒரு சுச்சுவேஷன் கொடுத்துருக்காங்க. எக்ஸாம்பிளுக்கு, இன் கிளாஸ் 8 there are 16 boys and 9 girls. The teacher wants to select either boy or girl as a class leader. ஸோ என்ன பண்ணுறாங்க, கிளாஸ் 8ல ஸோ டீச்சர் வந்து கிளாஸ் லீடர் போடணும் அப்படிங்கிறதுக்காக ஒரு பாயோ இல்லை கேர்ளோ வந்து செலக்ட் பண்ணணும் அப்படின்னு நினைக்கிறாங்க. let us see in how many ways can teacher select a class leader. எத்தனை வேலை the teacher வந்து கிளாஸ் லீடரை செலக்ட் பண்ணுவாங்க. ஸோ the possible ways தான் நம்ம ஃபைண்ட் பண்ண போறோம் இதுல, சரியா? ஸோ ஃபர்ஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா the teacher can select the class leader in any one of the following techniques. ஸோ என்ன டெக்னிக்ல அவங்க வந்து அந்த ஸ்டூடெண்ட்ஸை லீடரா செலக்ட் பண்ணுவாங்க அப்படின்னா, ஃபர்ஸ்ட் ஒன் பாத்தீங்கன்னா in the first choice the teacher can select so a boy among, அதாவது ஒரு பையனை செலக்ட் பண்ணணும் among 16 boys அப்படின்னா 16 ways. ஓகேவா? 16 boys அப்படிங்கும்போது 16 waysல ஒரு பையனை செலக்ட் பண்ணுவாங்க. அடுத்து whoever may be of 16 boys. ஸோ அந்த 16 boysல யாரெல்லாம் இருக்கலாம், சரியா? ஸோ அப்படிங்கும்போது 16 ways வரும் ஃபர்ஸ்ட் சாய்ஸ்ல. அடுத்து செகண்ட் சாய்ஸ் பார்த்தீங்க அப்படின்னா, இந்த செகண்ட் சாய்ஸ் த டீச்சர் கேன் செலக்ட் கேர்ள் அமாங். ஸோ டோட்டலாக கேர்ள் எவ்வளோ, 9 கேர்ள்ஸ். ஸோ 9 கேர்ள் அப்படிங்கும்போது 9 ways வரும், சரியா? இப்போ ஸோ ஹூவர் மேபி, ஸோ ஃபர்ஸ்ட்ல வந்து 16 ways of boys and 9 ways of girls. ஓகேவா? Then hence, so அடுத்து என்ன மாறும் அப்படின்னா, hence the teacher can select class leader who is a boy or girl. so boy or girl அப்படிங்கும்போது ஸோ ரெண்டுத்தையுமே boy or girl அப்படிங்கும்போது ரெண்டுத்தையுமே என்ன பண்ணுவோம், ஆட் பண்ணிப்போம். ரெண்டுத்தையும் ஆட் பண்ணிக்கும் போது 16 boys plus 9 girls அப்படிங்கும்போது எத்தனை வேஸ் வரும், 22 டிஃப்ரெண்ட் பாசிபிள் வேஸ் வரும், சரியா? 25 டிஃப்ரெண்ட் பாசிபிள் வேஸ் வரும். ஸோ அதான் வந்து கொடுத்துருக்காங்க. ஓகேவா? அடுத்து ஸோ இதுதான் வந்து ஸோ ஆட் பண்ணி போடுறது தான் நம்ம அடிட்டிவ் பிரின்சிபல்ஸ். ஸோ அந்த பாசிபிள் வேஸ் கண்டுபிடிக்கிறதுக்கு ஸோ இது வந்து நம்ம ஆர் அப்படிங்கும் போது ஸோ இது அல்லது அது அப்படிங்கும் போது நம்ம என்ன பண்ணுவோம், ஸோ ஒன்னா செலக்ட் பண்ணுவோம், ரெண்டுத்தையும் டுகெதரா செலக்ட் பண்ண மாட்டோம். அதுல வந்து இண்டிபெண்டா இருக்கும். ஸோ அந்த டைம்ல நம்ம என்ன யூஸ் பண்ணுவோம், அடிட்டிவ் பிரின்சிபல் யூஸ் பண்ணுவோம். ஓகேவா? அடுத்து multiplication principle. so multiplication principle அப்படின்னா என்னன்னா, if a selection can be performed in m ways, the following which another selection can be performed in n ways. சரியா? ஸோ இதுல the both selection are dependent on each other. ஸோ அந்த செலெக்ஷன் வந்து ஒரு ஃபர்ஸ்ட் ஐட்டம் வந்து செகண்ட் ஐட்டமை டிபெண்ட் பண்ணியும், செகண்ட் ஐட்டம் ஃபர்ஸ்ட் ஐட்டமும் டிபெண்ட் பண்ணியும் இருக்கும்போது the two selections together can be performed exactly m into n. ஸோ அந்த டைம்ல நம்ம என்ன பண்ணுவோம்னா, ஃபர்ஸ்ட் ஐட்டம் இன்ட்டு செகண்ட் ஐட்டம் ரெண்டுத்தையும் டோட்டல் மல்டிபிள் பண்ணும்போது தான் நமக்கு என்ன கிடைக்கும்னா அந்த பாசிபிள் வேஸ் கிடைக்கும். ஸோ இதுதான் வந்து மல்டிப்ளிகேட்டிவ்
இதான் வந்து மல்டிப்ளிகேஷன் பிரின்சிபல். ஓகேவா? அந்த பாசிபிள் வேஸ் நம்ம செலக்ட் பண்றதுக்கு மல்டிப்ளிகேஷன் பிரின்சிபல் யூஸ் பண்ணுவோம். ஸோ எந்த டைம்ல அப்படின்னா, ஸோ த ஐட்டம்ஸ் வந்து selection items வந்து depends on one on each other. So first item depends on second item and second item depends on the first item. So இப்போ வந்து டிபெண்டா இருக்கும்போது நம்ம என்ன யூஸ் பண்ணுவோம்னா m into first item m னு செகண்ட் ஐட்டம் n னு வைக்கும்போது m into n அப்படின்னு நம்ம டிஃபரெண்ட் வேஸ் வந்து கண்டுபிடிப்போம். சரியா? ஸோ இதுக்கு ஒரு எக்ஸாம்பிள் கொடுத்துருக்காங்க, சுச்சுவேஷன் எக்ஸாம்பிள் கொடுத்துருக்காங்க. நல்லா கவனிங்க. There are 3 places in the city, namely A, B, C. There are 3 routes, A1, A2, A3 from A to B. Okay, there are 2 different routes from B1 and B2 from B to C shown in the figure. So suppose a person wants to travel from A to C via B. Let us see the number of ways can go from A to C via B. அப்படிங்கும்போது இப்போ என்ன கேட்டிருக்காங்கன்னா, நல்லா கவனிங்க. ஸோ 3 பிளேஸ் இருக்கு. ஸோ ஃபர்ஸ்ட் A, B, C. சரியா? அப்படி ஏல இருந்து பிக்கு போறதுக்கு எத்தனை ரூட் இருக்கு அப்படின்னா 3 ரூட் இருக்கு. ஏல இருந்து போறதுக்கு ரூட் 1 A1, ரூட் 2 A2, ரூட் 3 A3. ஸோ 3 ரூட் இருக்கு. அடுத்து பில இருந்து சிக்கு போறதுக்கு ஒன்லி 2 ரூட் தான் இருக்கு. ஸோ இப்போ எத்தனை பாசிபிள் வேஸ் இருக்கு ஏல இருந்து சில போறதுக்கு, ஏல இருந்து சிக்கு போறதுக்கு அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஃபர்ஸ்ட் எடுத்தோன்னே ஏல இருந்து பிக்கு போறதுக்கு எத்தனை ரூட். ஸோ இந்த ஃபிகர் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு புரிஞ்சிடும். ஏல இருந்து நமக்கு பிக்கு போறதுக்கே நமக்கு 3 ரூட் இருக்கு. ஏல இருந்து பிக்கு A1 வழியா போகலாம், அடுத்து ஏல இருந்து பிக்கு A2 வழியா போகலாம், தென் ஏல இருந்து பிக்கு A3 வழியா போகலாம். ஸோ இதுலயே 3 ரூட் வந்துருச்சு. அடுத்து பில இருந்து சி போகணும். ஸோ பில இருந்து சில போறதுக்கு எத்தனை ரூட் இருக்கும் அப்படின்னா, பில இருந்து B1 வழியா போகலாம், அண்ட் தென் B2 வழியா போகலாம், அண்ட் பில இருந்து இந்த B1 அடுத்து பில இருந்து B1 அதாவது சிக்கு போகும்போது B1 வழியா போகலாம், தென் B2 வழியா போகலாம். தென் இந்த பில இருந்து போகும்போது B1 வழியா போகலாம், தென் B2 வழியா போகலாம். ஸோ இப்படி எத்தனை ரூட் செப்பரேட்டா உங்களுக்கு தெரியுது அப்படின்னா, உங்களுக்கு எத்தனை ரூட் 6 பாசிபிள் வேஸ் வருது. சரியா? ஸோ அந்த 6 பாசிபிள் வேஸ் ஸோ எப்படி நம்ம கண்டுபிடிச்சோம் அப்படின்னா, இந்த ஃபர்ஸ்ட் வே he can go from A to B in 3 routes, கரெக்டா? அண்ட் செகண்ட் வேஸ் he can go from B to C in 2 different routes. ஸோ ஃபர்ஸ்ட் 3 ரூட்ஸ், செகண்ட் 2 ரூட்ஸ். ஸோ அப்படிங்கும்போது நம்ம என்ன பண்ணுவோம், 3 into 2. ஸோ இது வந்து மல்டிப்ளிகேஷன் பிரின்சிபல்ஸ்ல வருது. ஸோ 3 into 2 அப்படின்னு போடும்போது நமக்கு டோட்டலா எத்தனை ரூட்ஸ் கிடைக்குது, 6 ரூட்ஸ் கிடைக்குது. சரியா? ஸோ இப்போ இதை நீங்க பார்த்தாலே புரிஞ்சிடும். இதுல 1 2 3 4 5. ஸோ இது இந்த ரூட்டை மட்டும் கவனிச்சிங்கன்னா தெரியும். அதாவது ஃபர்ஸ்ட் இதுலேருந்து இது வரைக்கும் போகிறதுக்கு நமக்கு எத்தனை ரூட்டு. ஸோ இதில் 3 ரூட் கிடைக்குது. ஸோ அடுத்து இதுலேருந்து இதில் போகிறதுக்கு எவ்வளோ ரூட், 3 ரூட் கிடைச்சிடும். சரியா? ஸோ அடுத்து இதுலேருந்து இதில் போகிறதுக்கு நமக்கு 3 ரூட் கிடைக்கும். ஸோ டோட்டலாக therefore the total number of ways in each he can travel is 6 routes in shown figure. So டோட்டலாக 6 ரூட்ஸ் வழியா he can travel from A to C. சரியா? ஸோ அப்படிங்கிறது மல்டிப்ளிகேஷன் பிரின்சிபல்ஸ்ல இது வருது. ஓகேவா? ஸோ thus we come to listen carefully. Thus we come to know if selection A can occur in m ways and another selection B can occur in n ways. So both selections are dependent on each other. Then the two selections can be performed exactly m into n. So இந்த மாதிரி ஒன்னு another depend பண்ணி இருக்கும்போது நம்ம என்ன எழுதுவோம் அப்படின்னா, ஸோ ஃபர்ஸ்ட் m into n, அதாவது மல்டிப்ளிகேட்டிவ் பிரின்சிபல்ஸை யூஸ் பண்ணுவோம். ஸோ டிபெண்டா இருக்கும்போது, இண்டிபெண்டா இருக்கும்போது ஆட் பண்ணுவோம், டிபெண்டா இருக்கும்போது என்ன பண்ணுவோம்னா மல்டிப்ளிகேட்டிவ் பிரின்சிபல்ஸ் யூஸ் பண்ணுவோம், மல்டிபிள் பண்ணுவோம். ஸோ இதுதான் வந்து இதோட பேசிக் இன்ட்ரோடக்ஷன். ஸோ இப்போ அடுத்து நம்ம எக்ஸசைஸ் உள்ள ப்ராப்ளம்ஸ் பார்க்கலாம்.